சினிமா தான் எனக்கு பிடிக்கும். இட் என்டர்டைன்ஸ், இட் எஜுகேட்ஸ், ஸோ இட் த்ரில்ஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் சினிமா தான் என்னோட ஒரே. எனக்கு வேற எதுவும் பிடிக்கல. யோசிச்சு பார்த்தா எனக்கு அடி நெஞ்சில காப்பி ரைட்ஸ். ஓகே 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோடா. இது பாரு ரைட்டு, எனக்கு காசு வேணும், அத நீ கொடுக்க வேண்டாம். உனக்கு வேலை சொல்றவங்க எனக்கு கொடுப்பாங்க. என்ன சார் நீங்க என்ன மாதிரி காக்கி சட்டை மட்டும் போட்டா பார்த்தா நெஞ்சில வீர வேணும். நாங்களாம் கோடு போட்டா ரோடே போட்டுருவோம், தெரியுமா உனக்கு? யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். அண்ணே, எனக்கு உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கங்க. சொல். எண்ணி 48 மணி நேரத்துல நம்ம தம்பி அடிச்சவனோட தலை அவன் உடம்புல இருந்து எகிரும். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். பார்க்க நல்லவன் மாதிரி இருப்பான், ஆனா நல்லவன் இல்ல. இல்ல உனக்கு அப்படி என்ன புரியணும்? புரிஞ்சு என்ன செய்ய போற நீ? ஒண்ணுமே புரியலீங்க. என்னடா புரியல? வெளியிலையும் கேட்ட போட்டு உள்ளேயும் கேட்ட போடுறான். கிழவனுக்கு வயசானாலும் ஐடியா பூரா ஆங்கில படத்துக்கு இணையாவே கப்பா. புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. அடி டிக்கி டிடி காடே டிக்கி டிடி காடோட பாவீங்களா, பேசிக்கிட்டு இருக்கும் போதே மர்டர் பண்றாங்களே. சங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது பங்காளிக்கே சங்கு ஊதிட்டானே. இருந்தது, சீட்டிங் நல்லா இருந்தது, படமும் நல்லா இருந்தது. பெருசா ஒண்ணும் இல்ல தல. அடிங்க, நீ அவன் அடி, அவன் ஒன்னு அடிக்கட்டும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன அடிங்க, இல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கடைக்காரன் அடிப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பால் மட்டுமே உருவான. நன்றி,